ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் தானுங்க. 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வித் ஒரு பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸோடவே இங்க இருக்கு. கமர்ஷியல் ஸ்பேஸை நீங்க வாடகை விட்டீங்கன்னா ஒரு 11,000 வரைக்கும் வாடகை வரும். பிளஸ் அது கூடவே மேல ஒரு 3 BHK வீடும். இப்போ நீங்க வீட்டோட ஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹால் கம் டைனிங்கு, ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு மிகப்பெரிய ஹை சீலிங் வியூ, வேற லெவலுக்கு இருக்குங்க இந்த வீடு. நீங்க ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஒரு மெயின் லொகேஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோடு எல்லாம் வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ், சாலிடா 100 மீட்டர்ஸ் அவ்வளவுதானுங்க வரும். பக்கா ஆர்கிடெக்சரல் டிசைன்ல பண்ணிருக்காங்க. சூப்பர் எக்ஸிகியூஷனுங்க. வீட்டு இன்டீரியர் ஒர்க்ஸ், எக்ஸ்டீரியர் எலிவேஷன் எல்லாமே யூரோப்பியன் தீம்ல பண்ணிருக்காங்க. பார்க்க வேற லெவலுக்கு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் 60 அடி. இதாங்க கமர்ஷியல் ஸ்பேஸ். நீங்க ஒரு கிளினிக் போடுறதா இருந்தாலும், அட்வொகேட் ஆஃபீஸ் போடுறதா இருந்தாலும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், இது மாதிரி நீங்க என்ன வேணாலும் போடலாங்க. எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும். வாங்க பார்த்துலாம் அந்த ப்ராஜெக்ட்டை. அதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில லேண்ட், வீடு, அபார்ட்மெண்ட் எடுறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. போடுற எல்லா வீடியோஸும் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலாவே ஒரு வீட்டோட ஃப்ரண்டேஜ் பெருசா இருந்தாலே அந்த வீடு பங்களா மாதிரி ஒரு பேலஸ் மாதிரியான ஃபீலை கொடுத்துருவோங்க. அது இந்த வீட்டில் 100% பொருந்திருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் 60 அடிங்க. ஓகேங்களா? 1.5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியா கொண்ட வீட்டில் தான் இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ் வரும். பட் இங்க இந்த வீட்டில் லக்கிலி சின்ன லேண்ட் ஏரியா இருந்தாலுமே கூட பெரிய ஃப்ரண்டேஜ்ல கிடைச்சது. சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்ம சைட் இருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கத்துலங்க. ஊரப்பாக்கம்ல காரணை புதுச்சேரி சிக்னல் இதுதான். நீங்க சென்னை சிட்டிக்குள்ள இருந்து வரும்போது ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி சிக்னல் லெஃப்ட் எடுத்தா இந்த காரணை புதுச்சேரி ரோட்ல கரெக்டா GST ரோட்ல இருந்து 3வது கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை நீங்க ரீச் ஆயிடலாங்க. வர வழி நடுக்க உங்களோட ஃபுல் கமர்ஷியல்ஸா பார்க்க முடியுங்க. நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட் ஸ்டார்டிங்ல சொன்னால 100 மீட்டர்ஸ் அதுதானுங்க. ஓகேங்களா? இதோ இதான் பஸ் ஸ்டாப். இங்க சும்மா ஒரு 100 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கிறதா இந்த வீடு. இந்த ஏரியா பேரு காரணை புதுச்சேரியில மகாலட்சுமி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. சரிங்களா? ஸோ பாக்குறீங்க நீங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், முகப்பு 60 அடி, ஃப்ரண்டேஜ் 60 அடி அப்படின்றதுனால பார்க்க என்ன விசாலமா இருக்கு பாருங்க. நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையில. நான் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் பார்க்கிங்கை பார்த்துருவோம். 2 கார் ஃப்ரீயா விட முடியும். அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க, 2 கார் கம்ஃபர்டபுளா நிக்குது பாருங்க. ஸோ கார் பார்க்கிங் மட்டுமே 220 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் அப்படின்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா கீழே ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றதுனால, மேலே ஒரு வீடும் இருக்கு அப்படின்றதுனால பார்க்கிங் ஏரியா கம்ஃபர்டபுளா பெருசாக தான் இருந்தாகணும். இங்க பெருசாவே கிடைச்சிருக்கு. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மக்களே, இந்த வீட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கமர்ஷியல் ஸ்பேஸ் கீழே இருக்குல்ல, அதுக்கு ஒரு செப்பரேட் EB, கமர்ஷியல் EB இருக்கு. மேல வீடு இருக்கு. ஓகேங்களா? அந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸுக்கு செப்பரேட் 3 phase EB கனெக்ஷன். ஸோ பாருங்க, ரோடு 30 அடி ரோடு வேற. சூப்பரா இருக்கும். 30 அடி ரோடு தான், 60 அடி ஃப்ரண்டேஜ் தான். எல்லாமே இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அம்சமா அமைஞ்சிருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தாச்சு. இப்போ நாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்பேஸை பார்த்துருவோம். சேஃப்டி கிரில், ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க யூரோப்பியன் தீம் ஸ்டைல் அங்கே இங்கன்ட்டு நிறைய இடத்துல பார்க்க முடியும். நிறைய இடத்துல லுக் பர்பஸ்க்காக பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் கிரில்லோட டிசைன் முதல் கொண்டு அப்படி தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராகி ரைட் ஏர்னா இங்கே கமர்ஷியல் ஸ்பேஸ். ஓகேவா? ஷட்டர்லாம் ஓனரே போட்டு கொடுத்துருவாருங்க. ஓகேங்களா? அந்த ஷட்டர் ஒர்க் எல்லாமே ஓனரே போட்டு கொடுத்துருவாப்ல. இந்த கமர்ஷியல் ஸ்பேஸை நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்காகவோ, இல்லை ஒரு கிளினிக்காகவோ, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் அட்வொகேட் ஆஃபீஸாவோ, ஆடிட்டிங் ஆஃபீஸாவோ, ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸாவோ, ஒரு போஸ்ட் ஆஃபீஸாவோ, நீங்கள் என்ன ஆஃபீஸ் ஸ்பேஸாக வேணாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். மக்களே, இங்கே யார் ரெண்ட் வருவானா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நம்ம சைட்ல இருந்து மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப் வெறும் 100 மீட்டர்ஸ் தான். ஸோ நல்ல கமர்ஷியல் ஏரியா, நல்ல மக்கள் புழங்கக்கூடிய ஏரியா அப்படின்றதுனால இங்க டபுள் பெட்ரூம் வீட்டோட ரெண்டே ஒரு 12,000 13,000 வருதுங்க. ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு நான் சொல்றேன் 11,000 rupees ரொம்ப கம்மி. இங்க கமர்ஷியல் இருந்தால் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் வேணும்ல. தோ இதுதான் ரெஸ்ட் ரூம். கமர்ஷியல்ஸ்க்கு செப்பரேட்டா ரெஸ்ட் ரூம் இருக்கு, கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு, செப்பரேட்டா EB இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரியா? இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்பேஸ். இப்போ நாங்க வாங்க மேலே போயிட்டு நம்ம 3 BHK வீட்டை பார்த்துருவோம். இந்த வீடு ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஒர்க் முடிஞ்சதுங்க. இன்னும் ஒரு 5% ஆஃப் ஒர்க், சின்ன கிளீனிங் ஒர்க், பெயிண்டிங், டச்சப் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. 100% வீட்டோட வேலை முடியல. அதுக்குள்ள நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஸோ வேலைகள் ஃபைனல் வேலைலாம் போயிட்டு இருக்கு. நான் சீக்கிரமே கொண்டு வந்துட்டேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் தாங்க. ஸோ மேலே வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் கம்பைண்டா டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெயின் டோர், சேஃப்டிக்காக நல்லா ஹெவியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எந்த வீட்லையும் இவ்வளோ விண்டோஸை பார்த்ததே இல்லைங்க. ஹாலில் 4 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 60 அடி ஃப்ரண்டேஜ் அப்படின்றதுனால அந்த வெளிச்சத்தை யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பகலில் நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு 0 watts கூட போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வெளிச்சம் நிறைவாக இருக்கு. 2க்கு 4 மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ ஹாலில் 4 விண்டோஸ் பார்க்குறீங்க நீங்கள். இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் விண்டோஸுங்க, இட்ஸ் ஓப்பனபிள்.
ஓகேங்களா? இங்கே டிவிக்கான பாயிண்ட். ஆப்போசிட்டில் அந்த கார்னரில் ஃபுல்லாக நீங்கள் சோஃபா போட்டுக்கலாங்க. ஸ்பாட்லைட்ஸ்லாம் இருக்குன்றதுக்காக தான் நான் போட்டு வச்சிருக்கேன், வெளிச்சத்துக்காக இல்லை. சரிங்களா? உங்களுக்கு இருக்குது, பில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றதுக்காக தான் போட்டு வச்சிருக்கேன். சரியா? ஸோ இங்கே பர்பஸ் என்னன்னா, காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6-6:30 மணி வரைக்கும் வெளிச்சம் கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். லைட்டு போட வேண்டிய எந்த நெசசிட்டியும் உங்களுக்கு இருக்காது. சரியா? ஹால் பக்கத்தில் கம்பைண்டாக இங்கே உங்களுக்கு டைனிங் ஏரியா. ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு இடத்த வேஸ்ட் பண்ணாமல் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேயே இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு கிரானைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மக்களே. பார்க்குறீங்க நீங்கள், அந்த தூண் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கிற விஷயங்கள். நல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது ப்ளைனாக பண்ணால் ஒன்றும் பெருசாக ஆக்வர்டாவோ ஹார்டாவோ தெரிய போகிறதில்ல. பட் இருந்தாலும் அந்த மெனக்கடல் இருக்குல்ல, அதுதான் விற்கிற வீட்டில் அந்த மெனக்கடல் எல்லாருக்கிட்டையும் அதை பார்க்க முடியாதுங்க. இங்கே ஓனர் இதை கட்டி அவரே டேரெக்டாக சேல் பண்ணுறாப்புல. ஸோ நான் டேரெக்டாக கொடுத்துருக்கிறது ஓனர் நம்பர் தான், காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள். ஹால் பார்த்தாச்சா? இப்போ டைனிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பெட்ரூமை பார்க்க போகிறோம், மாஸ்டர் பெட்ரூம். இதில் நாட் ஒன்லி மெயின் டோரு, பெட்ரூம்ஸ்லேயுமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹெவி டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டி டோர்ஸு, பை விச் பக்கா சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இட்ஸ் அன்பிரேக்கபிள். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டீல் டோர்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஸ்டீல் டோர்ஸ் பெஸ்ட்டான ஒரு விஷயம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, பெயிண்ட் பண்ண தேவையில்லை, லாங் லாஸ்டிங், பிரேக் பண்ண முடியாது. இது மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. டிஃபால்ட்டாக இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணித்தராப்புல பில்டர். ஓகேங்களா? இந்த பெட்ரூமில் உங்களுக்கு லோ ரூஃப் ஸ்டோரேஜ் ஏரியாவும் நமக்கு இங்கே கிடைக்குது. இது இல்லாமல் இதில் உங்களுக்கு மேலே லோ ரூஃபு. இது மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு அதனால் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியா கான்செப்ட்டில் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஸோ உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டோம், சின்ன ஒர்க் மட்டும் தான் பெண்டிங். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 728 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1930 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. ஓகேங்களா? கீழே ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ், அதை கண்டினியூட்டியாக மேலே செகண்ட் ஃப்ளோர்லையுமே கண்டினியூட்டி போகும். இப்போ நாம கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிச்சன் நல்லா அகலமாக பெருசாக சூப்பராகவே இருக்குது. வித் பாஷ் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. 7 ஃபீட்டுக்கு வால் டைலு வித் கபோர்டு ஒர்க்குமே டிஃபால்ட்டாக பண்ணியிருக்கு. இந்த பிளாட்டு ஆக்சுவலி நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நார்த் ஃபேசிங் பிளாட்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. வெளியே 30 அடி ரோடு தான், 60 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட். உண்மையிலேயே ஒரு 1.5 கிரவுண்டு 2 கிரவுண்டு லேண்ட் ஏரியா வாங்கினாதான் உங்களுக்கு 60 அடி ஃப்ரண்டேஜ்லாம் பார்க்க முடியும், யோசிக்க முடியும். இங்க பாருங்களேன், லக்கிலி வெறும் 728 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாலே இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த வீடு இவ்வளோ அகலமா பெருசா விசாலமா சூப்பரா இருக்கு. 60 அடி ஃப்ரண்டேஜ் அப்படின்றதுனால வெளியே இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளேயும் நல்ல பெருசா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இடம் வேஸ்டேஜே இல்லை, உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய வென்டிலேஷனுக்கு சூப்பராக இந்த 60 அடி ஃப்ரண்டேஜ் பார்த்த மாதிரி நிறைய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்திருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்திருக்கோம். மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்கு. காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் தட் கீழே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்களே, அதே சைஸில் தான் இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் வந்துடும், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும், ஒரு ப்ரைவேட் பால்கனியுமே இருக்குது. இது இல்லாமல் ஓப்பன் டெரேஸ் போகிறதுக்கான வழி இருக்குது. நீங்கள் ஒரு 3 BHK வீடு ஊரை பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து பாருங்கள், வீடு சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பால்கனி ஏரியா. ஓகேங்களா? எனக்கு இதுக்கான பர்பஸ் இருந்துச்சுன்னா நான் ஊரை பக்கத்தில் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டை எடுப்பேன். ஏன் அப்படின்னா இது டபுள் பர்பஸ். ஒன்று, புது வீடு 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கிடச்சிருது. ரெண்டாவது, இதில் ஒரு கமர்ஷியல் ரெண்டல் இன்கம் வருது. மந்த்லி ஒரு 12,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் தாராளமாக வாங்க முடியும் உங்களால். நான் சொன்ன மாதிரி கிளினிக்கோ, அட்வொகேட் ஆஃபீஸோ, ஆடிட்டர் ஆஃபீஸோ, இன்சூரன்ஸ் கம்பெனியோ, போஸ்ட் ஆஃபீஸோ, வாட் எவர் என்ன கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் வேணாலும் தாராளமாக நீங்கள் போடலாம். வெளியே 30 அடி ரோடு இருக்கு, 60 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு, பக்கத்தில் மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப் ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருக்கு. அப்படின்றதுனால ஈஸியாக ஒரு 11,000 12,000 ரூபாய்க்குலாம் ஈஸியாக ஆள் வந்துருவாங்க. மேலே இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், இது ஒரு பெட்ரூம். ஸோ கீழே ஃபுல் ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம். செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். இப்போ நம்ம பால்கனியை ஓப்பன் டெரேஸை நோக்கி போகிறோம். ஓகேவா? இது வழியாக போனோம் ஓப்பன் டெரேஸ். இங்கே கூலிங் கீழ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறினா மேலே உங்களுக்கு ஓப்பன் டெரேஸ். சரியா? இந்த ஹேண்டில்ஸ் எல்லாத்துலையும் இப்போ தாங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேலே ஏறினா ஓட்டிடும். ஸோ அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே ஓப்பன் டெரேஸ் காட்ட முடியலனால டேரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வித் கமர்ஷியல் ஸ்பேஸோட 2 கார் பார்க்கிங்கோட 2 EB கனெக்ஷனோட இருக்க இந்த வீட்டோட விலை 97 lakhs. ரேட் நெகோஷியபிளுங்க. டேரெக்டாக ஓனர் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்க. ஆக்சுவலி ஊரை பக்கத்தில் இருக்க நம்ம சைட்டுக்கு
காரணை புதுச்சேரியில ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. அது வழியா நீங்க நெல்லிக்குப்பம் ரோட்டு மேல இருக்க வேலமான் ஸ்கூலையும் SRM ஸ்கூலையும் வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ல ஈஸியா ரீச் பண்ண முடியும். இது இல்லாம ஊர பக்கத்துல ஏகப்பட்ட மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ், KFC, ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். கிளாம்பாக்கம் வந்ததுனால ஊர பக்கத்துல ரியல் எஸ்டேட் நல்லா ஸ்பீடா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுவும் காரணை புதுச்சேரி மெயின் ரோட்லாம் பாருங்களேன் எவ்வளவு கமர்ஷியல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க ஊர பக்கத்துல 3 BHK வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டை ஒரு வாட்டி வந்து பாத்துருங்க. வித் ரெண்டல் இன்கமோடவே இங்க ஒரு 3 BHK வீடு கிடைக்குது நமக்கு. ஸோ உடனே ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வந்து பாருங்க. ஊரப்பாக்கம் ஜோன்ல வீடு லேண்ட் தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு தரமான ப்ராஜெக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from GS.